சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் பிரகாஷ், இன்னைக்கு அவன் தப்பிக்க மாட்டான்ல? அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. இந்நேரம் அவன் ரோட்ல பணமா விழுந்து கிடப்பான். என்ன செத்து பொணமா வருவான்னு பார்த்தா கெத்த முன்னாடி வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? இவனுக்கு மட்டும் இல்ல, இவன் கூட வந்தவங்களுக்கு இதே நிலைமைதான். டேய், உன்னால என் முதுகுல தானே குத்த முடியும், நேருக்கு நேர் மோத முடியாதுல்ல. கோர்ட் வாசல்ல வச்சு என்ன வெட்டி கொல்ல பார்த்த, நான் பொழைச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் ஆளை வச்சு என்ன கொல்ல பார்த்த, அப்பவும் நான் பொழைச்சிட்டேன். கடைசியில ஜெயில வச்சு என்ன போட பார்த்தல, அதுவும் உன்னால முடியல. என்ன அத்தனை தடவை கொல்ல பார்த்தியே, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்குடா. நான் எந்த தப்பு பண்ணல, அதனாலதான் அந்த கடவுளே என்ன ஒவ்வொரு தடவை காப்பாத்திட்டு இருக்கான். டேய், ஏன்டா நீ எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? நான் தான் உன் தங்கச்சி கொல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன்டா என் உனக்கு இவ்வளவு பகை? டேய், உன் மேல இருக்கிறது பகை மட்டும் இல்லடா, கொலை வெறி. அது நீ செத்தாதாண்டா அடங்கும். என் தங்கச்சியை கொன்னுட்டு நல்லவன் மாதிரி பேசுனா உன்னை அப்படியே விட்டுருவே நினைச்சியா? இப்ப மட்டும் இல்லடா, இதுக்கப்புறமும் உன்னை நான் கொல்ல வேண்டாம். நீ சாகர வரைக்கும் விட மாட்டேன் உன்னை. என்னடா என்ன கொல்றது? நான் நினைச்ச இந்த நிமிஷம் ஒன்னு கொன்னுடுவேன். அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன், விடு. என்ன விடு. வேண்டாம் அர்ஜுன். அர்ஜுன் என்ன பண்ற? ஏய், அங்கே நிக்கணும். ஒரு அடி எடுத்து வெச்ச அர்ஜுன், பையனை கொன்னுடுவேன். சரி சரி அர்ஜுன், அர்ஜுன் விடு அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன். நீ சொன்னியே என்ன கொன்னுடுவேன்னு. அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். சொல்றேப்பா. விடு அர்ஜுன். ஏய் வேணாம்டா. அர்ஜுன் விடு. என் பிள்ளை ஒண்ணு பண்ணிடாதடா. அவனை விடுடா. விட்டுடா. அர்ஜுன். அர்ஜுன் விடு. நீ கொல்லணும்னு சவால் விட்டு தெரிஞ்சிட்டு இருந்தியே, இப்போ உன் கண் முன்னாடியே தான் நின்னுட்டு இருக்காரு. உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? கழுத்துல கத்திய வச்ச உடனே அப்படியே பயந்து நடுங்குற. கண்ணுல சாவு பயம் தாண்டவம் ஆடுதுல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பகை, கொலைவெறி? இத்தனை நாள் உன்னை பார்த்து நாங்க எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை பார்த்து ஒதுங்கி போறதுக்கும் பயந்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ரோட்ல அருவருப்பா எதையாவது பார்த்தா ஒதுங்கி ஓரமா போவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுதான் ஒதுங்கி போறோம். ஏதோ உன் தங்கச்சிய இழந்துட்டு வேதனையில நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. எப்போவாவது உண்மை என்னன்னு தெரியும் போது புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நாங்களும் இவ்ளோ நாளா நீங்க பண்ற பாவத்தை எல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற ஜென்மமே இல்லன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எதிர்த்து நிக்காததுனால எங்களை பலகீனமானவங்கன்னு நினைச்சு இவ்ளோ நாள் நீங்க பண்ண அராஜகத்தையும் அட்டூழியத்தையும் இதுக்கப்புறமும் பொறுத்து போனோம்னா நீ இன்னும் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிருவ. உங்களை மாதிரி கீழ்த்தரமா நாங்களும் இறங்குனா உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரோன்னு தான் பொறுமையா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவ?
உன்னால என்ன பண்ண முடியும்? சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே? யோ சார், மேடம் எதுவும் எங்கிட்ட தனியா பேசணுமா? கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க உள்ள வாங்க மேடம், வாங்க. வாயா போவோம். ஏட்டையா, இந்த ஆளே ஒரு மாதிரி, இந்த பொண்ணு அவர்கிட்ட போய் என்ன பேச போகுது தெரியலையம்மா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஏய், என்ன இது? சார் இந்த பணம் உங்களுக்கு தான் சார். நானும் இத்தனை நாளா எப்படியாவது எங்க மாமாவை வெளியே கொண்டு வந்துட முடியும் தான் நினைச்சேன். ஆனா நீங்க இந்த போஸ்டிங்ல இருக்கிற வரைக்கும் உங்களை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு இப்பதான் சார் புரிஞ்சுது. இந்த பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது எங்க மாமாவை நீங்க தான் சார் காப்பாத்தி கொடுக்கணும் சார். ப்ளீஸ் சார். அப்படி வா வலிக்கு. இப்ப தெரியுதா, என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அதிகாரத்துல இருக்கிறவங்கள பகைச்சுக்கிட்டு வாழ முடியாதுன்னு. சார் ப்ளீஸ் சார், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார். நீங்க தான் சார் எங்க மாமாவை வெளியே கொண்டு வர உதவி பண்ணணும். இது மட்டும் இல்ல சார், இன்னும் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் அதை கொடுத்துறேன் சார். சார் நீங்க தான் சார் உதவி பண்ணணும். உங்களை தான் சார் நான் நம்பி வந்திருக்கேன். உதவி பண்ணலாம், ஆனா சார் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். சரி சரி சரி, பயப்படாத. என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. ஆனா இது பத்தாதே. என்ன, இது ஒரு 5 லட்சம் இருக்குமா? ஆமா சார். எப்படி, கரெக்டா சொன்னா? சரி, இது நான் உனக்கு உதவி பண்றான்னு ஒத்துக்கிட்டதுக்கு. உனக்கு வேண்டிய உதவியை பண்றதுக்கு இன்னொரு 5 லட்சம் கொடுத்துரு, பண்ணிடலாம். என்ன யோசிக்கிற? ஆஹா ஒன்னும் இல்ல சார், கொடுத்துறேன். அது யோ, யார் நீ? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா வெளிய இருக்க வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் சார். அந்த பணத்தெல்லாம் எடுங்க. ஓகே சார். அந்த இன்ஸ்பெக்டர் சும்மாவே விடக்கூடாது அர்ஜுன். அவரோட பகைய தீக்கிறதுக்கு ஏன் அக்காவை பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காருல்ல? மலர், நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் உடனே இந்த விஷயத்த ஐஜி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். அவர் பாத்துப்பார். இல்ல அர்ஜுன், அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு முடிவு கட்டணும். மேடம், ஆபீஸ்ல வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. ஓகே சார். சார் இல்ல சார், இந்த பணத்தை நான் கேட்கல, அந்த பொண்ணு தான் சார் கொடுத்துச்சு. நீங்க எது சொல்றதுனாலும் விசாரணையில வந்து சொல்லுங்க. முதல்ல அவரோட யூனிஃபார்மை கழட்டுங்க. ஓகே சார், வாங்க கேளுங்க சார். வாங்க சார். எழுதிடலாம், வாங்க. ஏய், பிளான் பண்ணி என்ன சிக்க வச்சிட்டல, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. பிளான் இல்ல சார், மாஸ்டர் பிளான். பேசிட்டு இருக்காம முதல்ல நடங்க. வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க வாங்க சார். எதுவும் பேசாம போங்க. அவர் பண்ண பாவம் அப்படி ஏட்டையா. மலர், சாதிச்சிட்டமா. அதிகாரத்துல இருந்து எங்களால இப்படி பண்ண முடியாதது நீ பண்ணி காட்டிட்டமா. உன்ன மாதிரி தைரியமான பொண்ணா இருந்தா சமுதாயத்துல எதையும் சாதிச்சு காட்ட முடியும்னு நிரூபிச்சிட்டமா. உன்னால இந்த ஸ்டேஷனுக்கே ஒரு விடிவு காலம் வந்திருக்குமா.
அநியாயத்தை தட்டி கேட்க அதிகாரத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல மேடம். நியாயமா இருந்தாலே போதும். உண்மைதாம்மா. அதனால நீங்க கொஞ்சம் விலகியே இருங்க. அவங்கள என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். நான் சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணுமோ அத மட்டும் கரெக்டா பண்ணுங்க. அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஓகே, நான் வெயிட் பண்றேன். இதுல உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். இதுல உங்களோட உதவியை விட இன்னொருத்தரோட உதவிதான் ரொம்ப முக்கியம். என்னக்கா, அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டில மட்டும் இல்லாம மணக்கணும்னு இப்படி ரூம் எல்லாம் பூவை கொட்டி வச்சிருக்க? ஏய், வெறுப்பேத்திரியா? அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஏன் கையாலேயே அவங்க ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லிட்டாங்களே. நானே கடுப்புல இருக்க. நீ வேற எதையாவது பேசி வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். அது சரி. அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியலன்னு என்கிட்ட காட்டுறியா? அக்கா, நீயும் அவங்க ஒன்னா வாழக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆனா அதால எதுவுமே மாறல. இங்க அவங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நாம நினைச்ச எதுவுமே நடக்கலையே. இதுக்கப்புறம் நடக்க போறதும் இல்ல. என்ன முறைக்காதக்கா, நடக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. இத்தனை வருஷமா அந்த அர்ஜுனால நமக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் இல்லாம போச்சு. சரி, அவனை காலி பண்ணிட்டா போதுன்னு எல்லா வேலையும் பார்த்தா, அதுக்கப்புறம் அது பத்தாதுன்னு மலர் அவனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவ வந்ததுக்கு அப்புறம் அவளை துரத்துனாதான் அர்ஜுனை காலி பண்ண முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ அவளையும் நம்மளால துரத்த முடியாத அளவுக்கு செண்பவழி அம்மா மனசுல சேர போட்டு உட்கார்ந்துட்டா. இப்ப எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற நடக்க போகுது. அப்புறம் 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையும் பிறந்துரும். அப்புறம் எல்லாமே அந்த குழந்தைக்குன்னு ஆக போகுது. நம்மள சுத்தமா கண்டுக்க போறதும் இல்ல, சொத்தும் நமக்கு வர போறது இல்ல. மொத வாரிசுன்னு அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைய பெத்து கொடுத்த மலருக்கும் தான் எல்லா மரியாதையும் கிடைக்க போகுது. ஏன், இந்த சொத்து மொத்தமுமே அந்த குழந்தைக்கு தான் போய் சேர போகுது. அக்கா, நாம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டா கூட பரவாயில்ல. ஆனா அந்த மலரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம சுய ரூபத்தை வெட்ட வெளிச்சமா செண்பவழி அம்மா கிட்ட கண்டிப்பா போட்டு காட்டுவா. அதுக்கப்புறம் செண்பவழி அம்மா நம்மளை வீட்டை விட்டே துரத்தி அனுப்பிடுவாங்க. நாம சோத்துக்கே வழி இல்லாம ரோடா தான் அலைய போறோம். இதுதான் நடக்க போகுது. டேய், என் வயிற்றுல வாரி கொட்டிக்காம கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு நில்லு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். என்னக்கா நீ, இன்னும் உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இங்க பாரு அர்ஜுன், அத்தை திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்களேன்னு நீ நினைக்காத. இவ்வளவு நாள் நீயும் தங்கச்சி மாவும் பிரிஞ்சு இருந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விஷயமா இந்த நாள் அமைய போகுதுன்னு நினைச்சுக்கோ. சந்தோஷமா இருக்கணும், சரியா? இங்க பாரு, எதை பத்தியும் யோசிக்காம நடக்க போற நல்லதை பத்தி மட்டும் யோசி. அண்ணா, என்னண்ணே நீங்க குழந்தைக்கு சொல்ற மாதிரி நம்ம பாஸ்க்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நம்ம பாஸ் பாத்துக்குவாரு. அவரு வெக்கத்துல பேசாம இருக்காரே தவிர விஷயம் தெரியாமலாம் இல்ல. என்ன பாஸ், நான் சொல்றது சரிதானே? சரி, வா உள்ள போ. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா தான் ரூமை ரெடி பண்ண சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தோம். அதுக்கு இவ்வளவு நேரமா? அதான் ரெடி பண்ணியாச்சுல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. என்ன நீ வா மாப்ள, வா 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 வா.
உக்கார் உக்காரு இரு. போ, 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 போ. இதுக்கெல்லாம் பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்து எல்லா திட்டத்தையும் போட்டது வேற யாரும் இல்ல, உன் உடன் பிறந்த தங்கச்சி மலர் தான். இன்னைய வரைக்கும் அவளால உன் புருஷனை வெளியே கொண்டு வர முடிஞ்சுதா? அவங்க நினைச்சா அவங்களோட பணபலத்தையும் அதிகாரத்தையும் யூஸ் பண்ணி எப்படியாவது உன் புருஷனை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா எங்க சந்தோஷ் வெளியே வந்துட்டா உண்மையான கொலைகாரனான அந்த அர்ஜுன் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்குமோன்னு பயந்துதான் இன்னும் அந்த சந்தோஷ ஜெயில இருந்து வெளியே எடுக்காம இருக்காங்க. இதெல்லாம் புரியாம உன் புருஷன் அவங்க வெளியே எடுப்பாங்க நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கியே. இவ்வளவு அப்பாவி பொண்ணாவா இருப்ப? கண்மூடித்தனமா உன் தங்கச்சி மேல நீ வச்சிருக்கிற அன்பால உன் கண்ணுக்கே தெரியாம உன் தங்கச்சியும் அந்த குடும்பமும் உனக்கு பண்ற சதிகளை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க. பாசங்கிற பேர்ல உன் தங்கச்சி வேஷம் போட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நான் வரேன். என்ன எனக்கும் என் தங்கச்சிக்கும் இடையில கலகம் பண்றியா? நீ சொல்லிட்டா நான் அப்படியே என் தங்கச்சியை சந்தேகப்பட்டு அவளை தப்பா நினைச்சிருவேனா? டேய், நீ இல்ல, நான் இப்போ வேண்டிட்டு வந்து நிக்கிறனே அந்த சாமி, அதுவே வந்து சொன்னாலும் நான் என் தங்கச்சிய தப்பா நினைக்க மாட்டேன்டா. என் தங்கச்சிய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என் வாழ்க்கைய அவ கெடுக்க பாக்குறாளா? டேய், இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கையே அவளால எனக்கு கிடைச்ச பிச்சைடா. என்ன என் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அவ அவளோட வாழ்க்கையே தியாகம் பண்ணுவ. அவளை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவ என்ன பத்தி மட்டும்தான்டா யோசிப்பா. அதுதான்டா என் தங்கச்சி. நீ உன் தங்கச்சிக்காக ஒருத்தன் உயிரை தான் எடுப்ப, ஆனா ஏன் தங்கச்சி எனக்காக அவ உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டா. அதுதான் அவ என் மேல வச்சிருக்கிற பாசம். அப்படிப்பட்ட என் தங்கச்சிய ஒன்ன மாதிரி எவனோ ஒருத்த, அதுவும் ஏன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற நீ சொல்லி நான் சந்தேகப்படுவேனா? ஏய், கறந்த பால்ல கூட கலப்படம் இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி என் மேல வச்சிருக்கிற பாசத்துல கலப்படம் இருக்காது. அவ கள்ளங்கபடம் தெரியாதவ, எனக்காகவே வாழறவ. அவ அன்புலையும் பாசத்திலையும் என்னைக்குமே சுயநலம் இருந்ததே இல்ல. என் தங்கச்சிய பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. இதுவே உனக்கு கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல அவளை பத்தி தப்பா ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போடி போ. என் முன்னாடி அவளை விட்டு கொடுக்க கூடாது, நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனா அவளை பத்தின கேள்வி உன் மனசுக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சு. உங்க பாசத்தை உரசி அதுல தீப்பொறிய வர வச்சுட்டேன். கூடிய சீக்கிரம் அது நெருப்பா மாறி உங்களுக்குள்ள பிரச்சனையா எரிமலையா வெடிக்க போகுது. பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தேவை அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தணும் சார், ப்ளீஸ். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நீங்க உங்க சீனியர் லாயர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. நான் நேர்ல வந்து கூட அவரை பார்த்து டீட்டெயிலாக அந்த கேஸை பத்தி நான் பேசுறேன். ஓகே சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. மலர் இங்கதான் இருக்கே அர்ஜுன். மலர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குக்கிங் தான் ஆள் இருக்காங்கல்ல, நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அது அவங்க எனக்கு உடம்புக்கு முடியலன்னு லீவ் எடுத்துட்டாங்க, அதான் நானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம் அர்ஜுன்? அது என் ஃப்ரெண்ட் ஒரு லாயர் பத்தி சொல்லியிருந்தா, அந்த லாயர் கிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு வந்தேன். அவருடைய சீனியர் லாயர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. இந்த மாதிரி நிறைய கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காரு.
அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். கிடைச்ச உடனே அவரை நேர்ல போய் பார்த்து நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்போம். அவர் இன்வால்வ் ஆனா கண்டிப்பா சந்தோஷம் வெளியே கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கஷ்டத்தையே நினைச்சு நினைச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த சின்ன சிறுசுங்க அவங்களோட சந்தோஷத்தை தள்ளி போட முடியும்? அதுவும் பாவம் இல்லையா? இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துட்டா குடும்பத்துல எல்லா சந்தோஷமும் வந்துடும்னு பெரியம்மா ரொம்ப நம்புறாங்க. பாவம், அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கதானே செய்யும். நேத்து கூட பாரு, எவ்வளோ ஆசையா 2 பேருக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணி அவ்வளோ எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா என்ன பண்றது, உன் கஷ்டத்தை நினைச்சு அந்த மலர் சந்தோஷத்தையே தள்ளி வச்சுட்டா. உன் புருஷன் சந்தோஷம் வெளியில கொண்டு வரணும்னு பெரியம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்வதி. அதனாலதான் இப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு நல்லது நடந்தா அதுக்கு ஒரு வழி பிறக்கும்னு நம்பி இந்த ஏற்பாடை செய்யறாங்க. எப்படியும் நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரணும் பார்வதி. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத பார்வதி. ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த உடனே மலரும் அர்ஜுனும் உன் புருஷன் சந்தோஷ வெளியில எடுத்துருவாங்க. நீ தைரியமா இரு. ஓடி போ. ஹனிமூன் முடிஞ்சு வரதுக்குள்ள உன்னை பைத்தியம் பிடிச்சி அலைய வைக்கிறனா இல்லைன்னு மட்டும் பாரு. ஹலோ, டேய் உன் ஃப்ரெண்ட் மகேஷ் பேசுறேன்டா. டேய் சொல்றா, உன்னோட ஃபோன் கால்க்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சுடா? அர்ஜுன், நீ என்கிட்ட கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்ன நம்பர் சிக்னல் காட்டுதுடா. போனும் இப்பதான் ஆன் ஆயிருக்கு. டேய் என்னடா சொல்ற? அந்த நம்பருடைய டவர் லொகேஷன் எங்கடா காட்டுது? அது இப்ப கேகே நகர் பக்கத்துல சிக்னல் காட்டுதுடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ உடனே அந்த லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு, சரியா? நான் திரும்ப கால் பண்றேன். சரிடா, இது அனுப்பி வைக்கிறேன்டா. தேங்க்ஸ்டா. மலர், 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 மலர். என்னாச்சு அர்ஜுன்? மலர், அந்த நம்பருடைய லொகேஷன் கிடைச்சிச்சு. எந்த நம்பர், என்ன லொகேஷன்? ஐயோ மலர், அந்த நிகிதாவோட மொபைல்ல இருந்து அவளுக்கு கடைசி கால் பண்ணவங்களோட நம்பரை நான் ட்ரேஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நம்பரை யாரோ ஆன் பண்ணிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் அந்த லொகேஷன் அனுப்பியிருக்கான். நம்ம உடனே போனா அந்த போன் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரமா போலாம் அர்ஜுன். அக்கா, நீ என்ன மைண்ட் செட்ல இருக்குன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. அந்த மலரையும் அர்ஜுனையும் ஒண்ணு சேர விடக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன. ஆனா இப்போ அவங்க 2 பேரையும் ஜோடியா வெளியூர் அனுப்புறதுக்காக பெரியம்மா கிட்ட பேசி நீயே டிக்கெட் வாங்கி புக் பண்ணிட்டு வேற வந்திருக்க. இதெல்லாம் எதுக்கு பண்ற, ஏன் பண்றன்னு எனக்கு சுத்தமாவே புரிய மாட்டேங்குது. அப்படியே தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஒரே வீட்ல இருந்தாலாவது அந்த பார்வதி கஷ்டப்படுறத பார்த்து அந்த மலரும் கஷ்டப்படுவா. அதையே காரணமா வச்சு அவங்களை சேர விடாம தடுத்திருக்கலாம். நீ என்னடான்னா அதே காரணத்தை யூஸ் பண்ணி அவங்க ஜாலியா இருக்கட்டும்னு வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்க. வெளியூர் போறவங்களுக்குள்ள ஏதாவது நடந்து அந்த மலர் வயித்துல குழந்தை உண்டாயிருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா நீ? என்னக்கா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க. பின்ன உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டியடா தம்பி. டேய், நான் அந்த மலரையும் அர்ஜுனையும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பலடா. ஒன்னா இருக்கிற அந்த மலரையும் பார்வதியும் பிரிக்கிறதுக்காக தான் நான் இந்த பிளானையே போட்டேன். என்னக்கா நீ? அவங்க ஹனிமூன் போறதுக்கும் மலரும் பார்வதியும் பிரியறதுக்கும் என்னக்கா சம்பந்தம் இருக்கு? அட, நீ ஒருத்தண்டா. என் திட்டம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூடவே இருக்கிற உனக்கு தெரிய மாட்டேங்குதே. டேய், ஏற்கனவே அந்த நிக்கிதாவோட அண்ணன் பிரகாஷ் பார்வதி கிட்ட அவ புருஷன் சந்தோஷ் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே மலரும் செண்பகவல்லியும் தான் சொல்லி
அவன் மனசுல ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான். சொல்லு அர்ஜுன். டேய், நீ சொன்ன ஏரியாவுக்கு பக்கத்துல இப்ப நான் இருக்கேன். அந்த நம்பருக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கல. ஆள் யாருன்னு தெரியாததால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதான் இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்றதுக்காக கால் பண்ணேன். இப்பவும் அந்த நம்பர் அதே லொகேஷன்ல தான் இருக்கா, அதே ஏரியா தான் காட்டுதான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். டேய் 1 மினிட்ல செக் பண்ணிட்டு சொல்றேன்டா. அர்ஜுன், சொல்றா. நீ ஆக்சுவலி கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க. அவனோட லொகேஷன் அதுக்கப்புறமா மாறி இருக்கு. அப்படியா? இப்ப எங்க இருக்கு? இப்ப இருக்க சிக்னல்ல இருந்து கிராஸ் ஆகி ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஏடிஎம் கிட்ட இருக்கான். நான் உனக்கு அவனோட லைவ் லொகேஷன் அனுப்புறேன், உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேடா மச்சான், நீ சீக்கிரம் அனுப்ப, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. மலர், சீக்கிரம் வண்டியில ஏறு. என்னாச்சு அர்ஜுன்? அவன் இன்னும் அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கான். அவன் வேற எங்கேயாவது போறதுக்குள்ள நாம அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏறு. என்னாச்சு அர்ஜுன்? இந்த இடமா? இப்ப அவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அர்ஜுன்? அதான் மலர் யோசிக்கிறேன். பக்கத்துல எங்கேயோ ஏடிஎம் இருக்குன்னு சொன்னா, அதான் எங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அர்ஜுன், நான் இந்த பக்கம் போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஏடிஎம் எங்க இருக்குன்னு விசாரிக்கிறேன். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன். சரி, சரியா? கேர்ஃபுல். நான் இந்த பக்கம் போய் விசாரிக்கிறேன். ஹலோ பரந்தாமா, நல்லா இருக்கியாப்பா? டேய், யாரா அது? யாரா? தெரியலடா, ஏதோ புது நம்பரா இருக்கு. போன் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள யாரா உனக்கு கால் பண்றா? டேய், எதுக்குடா ரிஸ்க்? அட்டெண்ட் பண்ணாத, கட் பண்ணிட்டு பாக்கெட் வைடா. டேய், யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? நிக்கிதாவை தெரியுமா? அண்ணே, யாருண்ணே அவன்? போலீஸா இருக்குமோ? உங்களை தாண்டா கேக்குறேன், நிக்கிதாவை ஏன்டா கொன்னீங்க? சொல்லு. ஏய், 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 நில்லா. ஏய், அர்ஜுன், அர்ஜுன் எங்க போற? பாத்துட்டேன். அண்ணா, சொல்லுமா. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போங்கண்ணா. உட்காருமா. சீக்கிரம் அண்ணா. சீக்கிரம். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா.
ஓ